அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இங்கு ஆற்றப்படக்கூடிய இந்த சொற்பொழிவின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கிடைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். அருமை சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமை அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு 10 மாத செயல் திட்டத்தை அறிவித்திருந்தது. அந்த செயல் திட்டம் இறைவனுடைய அருளால் பல்வேறு மாதங்களில் பல்வேறு தலைப்புகளிலே மக்களிடத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மாத தலைப்பாக இறை செய்தியை இறுக பற்றி பிடித்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பின் கீழ் மக்களிடத்தில் வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை வைக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த அஸ்திவாரத்தை மக்களுக்கு மத்தியில் மீண்டும் வலுவாக நிறுவிக் கொண்டிருக்கின்றோம், நிர்மாணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தலைப்பு இந்த காலத்தில் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு கூட்டம் இன்றைக்கு ஏகத்துவத்தினுடைய பெயரிலே, குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலே, முன்னோர்கள் வழி, அதாவது சலஃபு சாலிஹீன்கள் வழி என்ற பெயரில் வஹியை விட்டு மக்களை வேறு வழியிலே திருப்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்துவது இந்த ஜமாத்தினுடைய கடமை. வஹியினுடைய அடிப்படையில் இந்த ஜமாத்து மட்டும்தான் உறுதியாக, எல்லாமல்ல அல்லாஹ் அறிந்தவன், இந்த ஜமாத்து உறுதியாக பயணித்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியில் தர்கா வழிபாட்டை பற்றி நாம் பேசி கொண்டிருந்த அந்த தருணத்தில் தர்கா வழிபாட்டை எதிர்த்த ஒரு சாரார் சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்தார்கள், இருக்கின்றார்கள், இன்றைக்கும் இருக்கின்றார்கள். சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஆலிம்களில் 2 சாரார் இருக்கின்றார்கள். ஒரு சாரார் தர்கா கூடாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள், இன்னொரு சாரார் தர்கா கூடும் என்ற நிலையில் உள்ளவர்கள். ஆனால் தர்கா நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இந்த மதுஹபு நூல்களில் இன்னென்ன இமாம்கள் தர்காவிற்கு செல்லலாம், இறந்தவர்களிடத்தில் பிரார்த்திக்கலாம் என்று கூறுகின்றார்கள் என்று மார்க்க ஃபத்வாவை காட்டுவார்கள். அதே போல இந்த பக்கம் இவர்களும் தூக்கி போடுவார்கள். சமநிலையில் சென்று கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால
வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்கள், அடித்தளங்கள் ரெண்டே ரெண்டு தான், குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்ன மாத்திரத்தில் இறைவனுடைய அருளால் அவர்களும் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பிரச்சாரத்தில் யாரு தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்லி கொண்டிருந்தார்களே அவர்களும் செய்து கொண்டிருந்தார்கள். மக்களிடத்தில் சத்திய கருத்தை போதித்து கொண்டிருந்தார்கள். கூடு கந்திரிகளை அவர்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தார்கள். கேலி நக்கல்கள் எல்லாம் பண்ணினார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த கருத்து மக்களிடத்தில் போய் சேராததற்கு காரணம் அவர்கள் குர்ஆனை மையப்படுத்தவில்லை, ஹதீஸை மையப்படுத்தவில்லை. இமாம்களுடைய மேற்கோள்களை அவர்கள் எடுத்து காட்டியதன் காரணமாக அது ஒரு வலுவான அடித்தளத்தை மக்களிடத்தில் பெறவில்லை. இறைவனுக்கு எல்லா புகழும். தௌஹீது ஜமாத் இந்த கருத்தை வைத்த பொழுது, எந்த கருத்து? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மூல ஆதாரங்கள், அந்த ரெண்டை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை மக்களிடத்தில் வைத்த மாத்திரத்தில் அது தீயாக பற்றி கொண்டது. மக்களிடத்தில் அது வேகமாக சென்று இன்றைக்கு தமிழக அளவில் பெரும் கொண்ட கூட்டம் இந்த சத்தியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் ஒரு கூட்டம் பழைய பாதைக்கு திரும்ப அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்தான் சலஃபுகள் என்ற பெயரில் உளரக்கூடியவர்கள். அவர்கள் கடந்த காலத்தை நாம் கொஞ்சம் அவர்களை பற்றி புரிய வேண்டும் என்றால் கடந்த காலத்தை கொஞ்சம் நாம் கண்முன்னால் கொண்டு வர வேண்டும். என்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மூல ஆதாரம் என்று சொன்னோமோ அன்றைக்கெல்லாம் நமக்கு எல்லா பள்ளிவாசல்களும் இழுத்து மூடப்பட்டன, பள்ளிவாசல் திறந்திருந்தன. நமக்கு அங்கே அனுமதி கிடையாது. எல்லா பள்ளிவாசல்களும் எழுதி போட்டார்கள். தலையில் தொப்பி போடாதவர்கள், நெஞ்சின் மேல் கைகளை கட்டக்கூடியவர்கள், விரலை அசைக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளியில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. இப்படி எல்லா பள்ளிவாசல்களையும் எழுதி வைத்திருந்தார்கள். அப்போ போக 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 கருத்து மக்களிடத்தில் போய் சேர்ந்த வேளையில் அந்த போர்டுகள் அழிக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கும் சில பள்ளிகளில் அழிக்கப்படாமல் அது அறிவிப்பாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், வஹீயின் ஆதாரத்தினுடைய அடிப்படையில் செயல்படாமல் நாம் சஹாபாக்களுடைய சொல்லையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டம் புறப்பட்டது. அந்த கூட்டம் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சொல்கின்றது குர்ஆன் சுன்னாதான் நமக்கு ஆதாரம் என்று வலுவாக பேசுகின்றார்கள். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் செயல்பாட்டில் அவர்களுடைய நடைமுறையில் அதற்கு நேர் மாற்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நாம் பார்க்கிறோம். அதாவது இப்போது தௌஹீத் ஜமாத் வளர்ந்த பிறகு இறைவனுடைய அருளால் பல பள்ளிவாசல்கள் பெருகி இருக்கின்றன. அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சில கட்டங்களில் ஷிர்க் இல்லாத பள்ளிகளில் போய் தொழச் செல்லலாம் என்று சென்றால் அங்கே ஒரு அறிவிப்பு பலகை தொங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த பள்ளியில் இரண்டாவது ஜமாத்திற்கு அனுமதி கிடையாது, இரண்டாவது ஜமாத்து தொழுவதற்கு அனுமதி கிடையாது என்று எழுதி போட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த நவீன சலஃபுகள் அதுதான் சரி என்று சொல்கின்றார்கள். சரி என்று சொல்கின்றார்கள். அதற்கு ஆதாரத்தை அவர்கள் என்ன வைக்கின்றார்கள்? குர்ஆனிலிருந்து எடுத்து வைக்க வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று ஆதாரத்தை நிறுவ வேண்டும். அப்படி அவர்கள் நிறுவவில்லை. அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? நவீன காலத்தில் உள்ள அறிஞர் நாசுருத்தீன் அல்பானி அவர்கள் சொல்கின்றார்கள், மற்ற அறிஞர்கள் சொல்கின்றார்கள், அதனால இரண்டாவது ஜமாத்து கூடாது என்பதுதான் சரியானது என்று சொல்கின்றார்கள் என்றால், ஆனால் பேச்சிலே குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு மூல ஆதாரங்கள் என்று வலுவாக உயர்ந்த குரலில் உரத்து முழக்குகின்றார்கள். ஆனால் செயல்பாட்டில் இரண்டாவது ஜமாத்திற்கு அனுமதி இல்லை என்று சொல்கின்றார்கள் என்றால் இவர்கள் ஹதீஸுக்கு நேர் எதிரான திசையில், வஹீக்கு நேர் எதிரான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் இருக்கின்றார்கள். ஒருவர் வருகின்றார், தனியாக தொழுகின்றார்கள். அப்ஸர ரஜுலன் யுஸல்லி வஹ்தா, ஒருவர் தனியாக நின்று தொழுது கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், யாராவது ஒருவர் உங்களில் இவரோடு சேர்ந்து நின்று தொழுது தர்மம் செய்வ முன்வருவாரா என்று கேட்கின்ற பொழுது ஒருவர் எழுந்து நின்று அவரோடு சேர்ந்து தொழுவதை பார்க்கின்றோம். இது இரண்டாவது ஜமாத்திற்கு உரிய உடைக்க முடியாத வலுவான ஒரு ஆதாரம். இந்த ஹதீஸை இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக்,
உனக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை, வஹியை நீ பின்பற்று, அதை நீ கடைபிடி, அதை இருக நீ பற்றி பிடித்துக் கொள் என்று சொல்கின்றானே. இந்த குர்ஆன் வசனத்துக்கு இவர்கள் சொல்ல போகின்றார்கள்? பதில் இருக்காது, அவரிடத்துல பதில் இருக்கின்றார். அப்போ என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, குர்ஆனுடைய வார்த்தைக்கு நேர் மாற்றமாக, ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக இவர்களுடைய போக்கு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. அதை தோலுரித்து காட்டுவது ஏனென்றால், இதன் பக்கம் சில இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். அதனால தான் இந்த தலைப்பின் கீழ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த செயல் திட்டத்தின் கீழ் வஹியை முன்னிறுத்துகின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் நாம் முன்னிறுத்துகின்றோம்? அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. வஹியினுடைய அடிப்படை என்று வருகின்ற பொழுது, அந்த பெருமகனாரை மாதிரி வஹியை பின்பற்றியவர் வேறு யாருமே இருக்க முடியாது. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் உங்களுடைய பிள்ளையை மக்காவில் கொண்டு போய் விடுங்க என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். பிள்ளை அப்போதுதான் பிறந்திருக்கின்றது, பால்குடி மகனாக இருக்கின்றார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரப்பி ஹப்லி மின சாலிஹின், நல்ல குழந்தை எனக்கு கொடு என்று கேட்கின்றார்கள். அந்த குழந்தை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு எப்போது ஏற்பட்டது என்றால், தள்ளாத வயதில், முதுமை வயதில் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அவங்களே சொல்கின்றார்கள், வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் ஒ இஸ்ஹாக், எனக்கு முதிய வயோதிக பருவத்தில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அளித்தானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று சொல்கின்றார்கள். முதுமை பருவத்தில் பெற்ற ஒரு குழந்தையை கொண்டு போய், பால் குடிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் மக்கா பெருவெளியில் கொண்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். விடுகின்றார்கள். கையில பேரித்தம்பழம், கொஞ்சம் போல தண்ணீர் விட்டு விட்டு அப்படியே திரும்புகின்றார்கள். அந்த பகுதி புகாரில் வரக்கூடிய ஹதீஸினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் தோப்புக்கு, அதாவது மரங்கள் இருக்கின்றன. இதை தவிர்த்து கட்டடமோ குடியிருக்கக்கூடிய வீடோ அடிப்படை கட்டமைப்புகள் கூட கிடையாது. விட்டு திரும்புறாங்க. திரும்பும் பொழுது, என்ன எங்களை இந்த இடத்தில் விட்டு விட்டு செல்கின்றீர்கள்? இங்கு மனித வர்க்கமே இல்லை, எதுவுமே கிடையாது, எங்களை இந்த இடத்தில் விட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பதில் சொல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னாலே துரத்தி கொண்டு வருகின்றார்கள். எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது புருஷன் பதில் சொல்லவில்லை என்பதை விளங்கி கொண்டு அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அப்படியானால் இது அல்லாஹ்வுடைய கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டவுடனே, அல்லாஹு அமரக்க பிஹாதா, அல்லாஹ் தான் உங்களுக்கு இதை கொண்டு கட்டளையிட்டானா என்று கேட்கின்ற பொழுது, நாம், அந்த மனிதர், வஹியை பின்பற்றக்கூடிய அந்த மனிதருடைய அழுத்தந்திருத்தமான ஒரே வார்த்தை ஆம் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அடுத்து அந்த அம்மணியை பாருங்கள், சொல்றாங்க, இதெல்லாம், அப்படியானால் அந்த இறைவன் எங்களை கைவிட மாட்டான். என்ன ஆணித்தரமான என்று பாருங்கள். நபியினுடைய மனைவிக்கு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்ச தூரம் கடந்து செல்கின்றார்கள். என்ன இருந்தாலும் மனிதர் தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன்ட கையேந்துறாங்க. இறைவா, நான் இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத். கேக்குறாங்க, இறைவா, பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய பயிர்கள், வேளாண்மை தலன்கள் எதுவுமே, வேளாண்மை நலன்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய சந்ததியை, அவனுடைய தொழிலை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உன்னுடைய இறை இல்லத்திற்கு அருகில் நான் விட்டு செல்கின்றேன். ஃபஜால் அஃபீதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களுடைய உள்ளங்கள் இவர்கள் பக்கம் ஈர்க்கப்பட செய் என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து திரும்புகின்றார்கள். எல்லா விதமான கனிவளங்களையும் நீ கொடு என்று கேட்கின்றார்கள். அத்தனை துவாவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைகள் அத்தனையுமே அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொடுக்கின்றான். கொஞ்ச நாள்ல அவர்கள் கேட்ட அத்தனையுமே அவருடைய சந்ததிக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதற்கு உள்ளே செல்வதற்கு நேரம் இல்லை. இவங்க என்ன பார்க்கிறோம், பச்சிலன் குழந்தையை கொண்டு போய் விடு அப்படிங்கிறாங்க, விட்டு வர்றாங்க. இதுதான் கொஞ்ச நேரத்தில் மலக்கு வர்றாங்க, அப்பொழுது ஜம்சம் தண்ணீர் அங்கே பெருக்கெடுக்கின்றது. இது நம்ம ஹதீஸிலே நாம பார்க்கலாம், அதுதான் வரலாறு என்பதை நாம் தெரிந்திருக்கின்றோம். அதற்கடுத்து பையனை அறுக்க சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. அதுல ஏதாவது, ரப்பே, என்னுடைய பிள்ளையை நீ அறுக்க சொல்றியே என்று கேட்கின்ற பொழுது, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், சாலிஹான பிள்ளை எனக்கு கொடு என்று கேட்டார்கள். ஏப்பா, இன்னி அரா ஃபில் மராமி அன்னி அதுபஹுக்க ஃபந்துர், உன்னை நான் அறுத்து பலியிட கனவில் காணுகின்றேன், நீ என்னப்பா நினைக்கிறேன் என்று கேட்கின்ற பொழுது, யா வத்து ஃபஅல் மா துமர்,
என் அருமை தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் அப்படியே நீங்கள் நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களுடைய பட்டியலில் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கின்றார்கள். என்று சொன்னால் மல்லாக்க கடத்துகின்றார்கள். கடைசில ரப்புல் ஆலமீன் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றி ஒரு ஆட்டை அங்கு பலி கொடுக்க செய்கின்றான். இன்றைக்கு உலக மக்கள் கியாமத் நாள் வரைக்கும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நினைவு கூறுவதற்காக வேண்டி இங்க அவர்கள் செய்தது என்ன? வஹீனுடைய அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். பிள்ளையாரி என்று சொன்னால் அதிலையும் அவர்கள் பின்தங்கவில்லை, தாமதிக்கவில்லை, தயங்கவில்லை. இதுதான் அந்த திருமகனாருடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து தன்னுடைய தந்தையார் இடத்துல போதிக்கின்றார்கள். நீங்க வாங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற போது தந்தையார் எகிறுகின்றார். ஏறி அவரிடத்தில் பேசுகின்றார்கள். லஇல்லன் தன்தஹி அர்ஜு மன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, இந்த பிரச்சாரத்தை எங்கட செய்யக்கூடாது, விலகி செல்லவில்லை என்றால் உன்னை கல்லால் அடித்து கொள்ளுவேன், ஓடிரு அப்படிங்கிறாங்க. சலாமுன் அலைக் சொல்றாங்க, என்னுடைய தந்தையே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக, சஸ்தக்ஃபிருலக்க, உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், இன்னஹு கானபி ஹஃபியா, என்னுடைய ரப்பு என் மீது இரக்கம் உள்ளவன் என்று சொல்லிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் தந்தை வரவே இல்லை. அப்போ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொன்னாங்கல்ல, பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள். ரப்பு ஃபிர்லி, என்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பை கொடு என்று கேட்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் அறிவிக்கிறான், மாகான லின் நபி வல்லதீன் ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் உலவுக்கானு உலி குருபா மின்பாதி மா தபையனலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இறந்து போன நிராகரிப்பாளருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட முனைகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபிக்கோ மூமின்களுக்கோ இறந்து போனவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்ததற்கு பிறகு, நரகவாசிகள் என்று தெரிந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு உரிமையே கிடையாது. ஒமாக்கான இஸ்திக்ஃபார் அபி, இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு கேட்டார்கள் என்று சொன்னால், ஒமாக்கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் அபி இல்லா மௌஇதத்தின் வஅதா ஐயா, ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அதை நிறைவேற்றுவதற்காக அவர் கேட்டார். ஃபலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவுல் இல்லா, அவர் அல்லாஹ்வுக்கு விரோதி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் பொறுமைசாலி, பணிந்து உருகக்கூடியவர்கள். இதுதான் அந்த மனித வாழ்க்கையில ஒரு பக்கம் நேர்முகமான கட்டளை அத்தனையுமே நிறைவேற்றி முடிச்சாங்க. இந்த பக்கம் தன்னுடைய தந்தை நரகத்திற்கு போவதை யாரால் சகிக்க முடியும்? அவர் நரகவாதி என்று தெரிந்ததற்கு பிறகு விலகி கொண்டார்கள். அப்ப வகையில் அப்படியே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்கள், வகையில தன்னை அடக்கி கொண்டவர்கள், வகைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால அவர்களுடைய பெயரால வகையினுடைய அடிப்படையில் நாம் செயல்படுவோம் என்ற இந்த தலைப்பு எடுக்கப்பட்டு இதை மக்களிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்கின்றோம். இதுல இந்த மாதம் இந்த சலஃபுகளுடைய முகத்தை அடையாளம் காட்டுவது, அவர்களை தோல் உரித்து காட்டுவது. அடுத்த மாதம் மதுஹபுகளுடைய அடிப்படை. கடந்த காலத்தில் இந்த வாசல்கள் எல்லாம் திறந்து இருந்ததின் காரணத்தினாலதான் ஆளுக்கால் ஒரு சட்டத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு சென்றது? யாக்குத்பா என்ற அந்த ஒரு கவிதையிலே வருகின்றது. அதுல குறிப்பிடுகின்றார்கள், முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றானா, வகத் அதாக ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, நீங்க நல்ல செவியுறக்கூடிய வகையில் அல்லாஹ்விடத்தில் இருந்து உரையாடல் உங்களுக்கு வந்தது என்று சொல்கின்றான். என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லம் யபுக்க மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத், நபித்துவத்தில் தூது செய்தியில வகையில எஞ்சி இருப்பது எது தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், நன்மாராயங்கள். அப்போ மல் முபஷ்ஷிராத், நன்மாராயம் கூறக்கூடியவைகள் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அர்ருயா அஸ்ஸாலிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நல்ல கனவு. இதை தவிர எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. அப்ப இவன் என்ன செய்யறானா, இந்த வாசலை திறந்து விட்டான். அதனால ஒரு கூட்டம் அந்த பக்கம் நின்றது. என்றைக்கு இந்த அஸ்திரத்தை மக்களிடத்துல தூக்கி போட்டோமோ, இறைவனுடைய அருளால் அந்த வாசலெல்லாம் அடைக்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் சாரசாரையாக சத்தியத்தின் பக்கம் இணைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதை முடக்கக்கூடிய வகையில, இதை ஓய்க்கக்கூடிய வகையில, இதை சாய்க்கக்கூடிய வகையில இந்த சலஃபுகளுடைய போக்கும் அவர்களுடைய செயல்பாடும் அமைந்திருக்கின்றது. இவர்கள் என்ன அசிரத்தை சொல்கின்றார்கள்? நபித்தோழர்களுடைய
செயல்பாட்டையும் நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய சொல்லையும் ஏற்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை இவர்கள் வைக்கின்றார்கள். இதை அடிநாதமாக முழங்குகின்றார்கள். அப்படி நாம செய்ய முடியுமா? அது குர்ஆனுக்கு நேர் எதிரானது. இத்தபியூமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து என்ன அருளப்பட்டதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, மற்ற எவர்களையும் எந்த பொறுப்பாளர்களையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். குர்ஆன் சொல்கின்றதே, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஇம்மா யதியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியில இறக்கி விட்டு என்னிடத்தில் இருந்து நேர்வழி வந்து இருக்கின்றது, நீங்கள் என்னிடத்தில் இருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன், அவர்களுக்கு அச்சமோ அவர்களுக்கு கவலையோ கிடையாது. இறை உலக வாழ்க்கை இருக்கின்றதே, மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கின்றனவே, அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு பார்க்கிறோம், பணத்தை போடுறான் என்று சொன்னால் மொபைலை எடுத்து அப்படியே காட்டுறான். அப்படி கடந்த காலத்தில் உள்ளவங்கன்னா என்ன, இவனோட காசை கேட்டோம் இவன் படம் காட்டுறான் அப்படிம்பாங்க, கேடிக்கா. ஆனால் இன்றைக்கு உண்மையிலே பணத்தை தான் கட்டுறான், இப்படி காட்டுறான், சர்ன்னு காசு போய் சேர்ந்துருது. பார்க்குறோமா இல்லையா? ஏர்போர்ட்டில் உள்ள நின்ற வெளியில வந்து பைப்பை திறந்து பார்க்குறேன், பாத்ரூம் போயிட்டு வந்து எந்த பைப்பும் திறக்க மாட்டேங்குது. அப்போ என்ன பார்த்தா துவா செய்கிறோமா, இப்படி கையை காட்டின உடனே அதுலேருந்து தண்ணீர் வருது, சென்சார். அப்போ இந்த மாதிரி அறிவியல் இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஆள் தேவையில்லை. அதே சந்தர்ப்பத்தில் இப்படி வளரக்கூடிய அறிவியல்ல இப்போ உதாரணமாக பணம் பரிமாற்றம் நடக்கின்றது. அப்படி பரிமாற்றம் நடக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த பக்கம் திருடுற கூட்டம், அது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும். அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்னென்ன நவீன சாதனங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றனோ இந்த பக்கத்தில் அவன் உடச்சிக்கிட்டு அது திருடிக்கிட்டே இருக்கிறான். ரெண்டு பக்கமும் போய்கொண்டே இருக்கின்றது அறிவியல் வளர்ச்சி, அதனுடைய சுழற்சி அது சென்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் மார்க்கம் என்று வந்தால் குர்ஆன் தான் நமக்கு இறுதி சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை தான் நமக்கு இறுதி சொல். அப்ப இதை நாமோ கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நாம பார்க்கின்றோம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு தடவை தொழுகிறாங்க. இது புகாரில இடம்பெற்று இருக்கின்றது. அவருடைய மகன் அவரை பார்த்து சமணம் போட்டு தொழுகின்றார்கள். அவங்க சமணம் போட்டு தொழுதாங்க. உடனே பையனை பார்த்து சொல்கின்றார்கள், எப்பா நீ இந்த மாதிரி தொழாத, நீ இன்னம சுன்னத்து தொழுகை உடைய வழிமுறை என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து அன் தன்சிப ரிஜ்லக்கல் யும்னா வ தஸ்னிய அல் யுஸ்ரா, உன்னுடைய வலது கால அப்படியே அத்தையாத்துல உட்காரும் பொழுது இடது காலை படுக்க வைத்து வலது காலை நீ நட்டி வைக்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு, செயல்முறை என்று சொன்ன உடனே பையன் விவரமுள்ள பையன் அப்படிங்கிறதுனால நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்தீங்க என்று கேட்டால், லா தஹ்மிலானி ரிஜ்லாய, என் ரெண்டு காலும் எனக்கு தாங்க முடியல, என்னால் நிற்க முடியல, அதனால் நான் சமணம் போட்டு உட்கார்ந்து தொழுகின்றேன் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் வஹி. இப்படிதான் நபித்தோழர்கள் இருந்திருக்கின்றார்கள். எந்த நபித்தோழர்கள் நீங்கள் காட்டுகின்றீர்கள்? ரெண்டுமே இருக்கின்றது, ரெண்டுமே இருக்கின்றது. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள், அவங்களுக்கு நம்ம தௌஹீத் ஜமாத்தில் ஹஜ்ஜி வகுப்பு நடத்துகின்ற பொழுது சொல்கின்றோம், 2 ரக்காத்துக்கள் தான் 4 ரக்காத்துக்களை மினாவில் தங்கி இருக்கும் போது தொழ வேண்டும். லுஹர், அஸர், இஷா, இந்த 4 தொழுகைகளை நாம தொழ வேண்டியது 2 ரக்காத்துக்களாகத்தான் தொழ வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றோம். காரணம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தொழுதிருக்கின்றார்கள். இப்படி ஒரு தடவை இந்த மாதிரி தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு 8 வருடம் என்று வருகின்றது, 6 வருடம் என்று வருகின்றது. 2 ரக்காத்தாக தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? திடீரென்று 4ஆக ஆக்கி விடுகின்றார்கள். இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வருகின்றது. அப்போது அவங்க சொல்றாங்க, லைத ஹல்லி மின் அர்பா ரக்காத்தின் ரக்காத்தானி முத்தகப்பலத்தானி, 4 ரக்காத்துக்கள் தொழு, அந்த தொழுகையில 2 ரக்காத்துக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருந்திருக்க வேண்டுமே, அந்த நசீபு எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்கின்றார்கள். எதை விமர்சித்து உஸ்மான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறையை மாத்தினாங்க. 4 ரக்காத்துக்கள் 2 ரக்காத்துக்கள் என்பதை 4 ரக்காத்துக்களாக அவர்கள் மாற்றி விடுகின்றார்கள். அதற்கு கொதித்து போய்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்ப இதுல நாம என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அந்த வகையில மாற்றம் செய்யக்கூடாது என்பது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைப்பாடு.
இதுதான் மத்த நபிமார்களுடைய நிலைப்பாடும் கூட. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஜமாத்தா இந்த மாதிரி 4 ரக்காத்துகள் நடந்தா அப்படி தொழுதுருவாங்க. தனியாக அவர்கள் தொழுதார்கள் என்றாலும் எல்லாம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடியதுதான். தனியாக தொழுதார்கள் என்றால் இது அபுதாபுதுல உள்ளது. 2 ரக்காத்து மட்டும் தொழுது விட்டு அப்படியே வந்துருவாங்க. அப்போ அருகில் உள்ள ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, 2 ரக்காத் தொழுதீங்க, தொழுது முடிச்ச உடனே ஒரு 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதா என்ன என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு பதில் சொல்றாங்க, லவ் ஃபால்து லா அத்மம்து ரக்னா, அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 ரக்காத்தா தொழுதன ஃபர்ல அதை 4ஆ தொழுதுட்டு போறேன். நான் ஏன் அப்படி இந்த இடத்துல நான் சுன்னத்து தொழணும், ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலையே. அப்படி இதுல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்களே, ரசூலுல்லாஹ்வை நிழல் போல் தொடரக்கூடியவர்கள், அப்படியே எல்லா செயல்பாட்டிலும் ரசூலுல்லாஹ்வை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். அவை நாம இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், வஹி என்ன சொல்கின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்களோ அந்த அடிப்படையில் தான் செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. அதனால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ற விஷயத்தையெல்லாம் நம்ம கேட்ட முடியுமா? முடியாது. அதே புகாரில வருகின்றது. அபு முஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேருக்கு மத்தியில் உரையாடல். ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு 1 மாசமா தண்ணீர் கிடைக்கல, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அவர் எக்காரணத்தை முன்னிட்டும் தயமம் செய்யக்கூடாது, 1 மாசம் ஆனாலும் சரிதான் அவர் குளிர்ந்த தண்ணீரை வச்சு தான் தொழணும் சொல்றாங்க. அப்போ அவர் கொஞ்சம் விவரமா கேட்கிறாங்க, வலம் தஜிது மான் ஃபலம் தஜிது மான் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், சூரத்து மாயிதாவில், உங்களுக்கு ஒது செய்வதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தூய்மையான மண்ணை நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள் என்று தயம்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றானே என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அவரிடத்தில் இருந்து பதில் இல்லை. நாம இப்படி அனுமதித்தோம் என்று சொன்னால், சும்மா லேசா ட்ரெயின்ல வரும்போது கடுமையான குளிராக தான் இருந்துச்சு, தண்ணீர் குளிருது, நம்ம தயமம் செய்துக்கிட்டு சொல்ல முடியுமா? கிடையாது. அதாவது ரொம்ப உடலுக்கு மோசமான ஒரு நிலை இருந்தாலே தவிர இதெல்லாம் நம்ம தாங்கக்கூடிய ஒரு குளிர் தான். அப்போ இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு சொத்தை காரணத்தை தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து இன்னொரு காரணத்தை அவங்க குறிப்பிடுறாங்க, உமர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள தெரியுமா என்று கேட்கின்றார்கள். யாரு? எந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் 4 ரக்காத்தை குறைச்சி தொழாமல் 2 முழுமையாக ஆக்கி தொழுதாங்களா, அதை விமர்சித்தவர்கள் இங்க அவருடைய நிலைப்பாடை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யலையா அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்காங்க. எந்த நிலைப்பாடு? இது மாதிரி தயமம் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க அப்படி செய்துவிட்டால் அதை நம்ம மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது என்ன குறிப்பிடுறாங்கன்னு, நாங்களும் ஒரு பயணத்தில் மாட்டிக்கிட்டோம், அப்போ எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் நான் மண்ணில் அப்படியே புரண்டுகிட்டேன். இங்கே இன்னொன்று புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்காம அவரவர்கள் விளக்கம் விளங்கி கொண்டால் அதனுடைய விபரீதம் என்ன என்பதையும் நாம பார்க்க முடியும். தரையில் அப்படியே புரள்றாங்க, அப்படி நான் புரண்டேன் அந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. அப்படியெல்லாம் செய்து விட்டு நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தயமத்தினுடைய முறையை காட்டி தந்தாங்க. தரையில நீ தட்டி அந்த ஒரு கையை இன்னொரு கை மேல அப்படி இடது கைய வலது கையினுடைய புறங்கள் அதே போல இப்படி மாற்றி தொடச்சி முகத்தை தொடச்சிட்டா போதும் என்று சொன்னார்களே, உங்களுக்கு நினைவில்லையா அப்படிங்கும்போது, இத்தகுல்லாஹ் யா அம்மார் அப்படிங்கிறாங்க. அம்மாரே நீ அல்லாஹ் வஞ்சிக்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு நினைவு இல்லை. ஆனா அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் ஆதாரமாக இருக்கிறது என்பது வேறு விஷயம். நாம் இங்க என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருந்தாலும் இங்க என்ன நம்ம பார்க்கிறோம், வஹி என்ன சொல்கின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயமத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அம்மாருடைய அந்த முறைதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அது என்ன என்று நம்ம பார்க்கின்ற பொழுது இதுல அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் அதை கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரணியில் நின்றாலும் நமக்கு என்ன, ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், உங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வஹியை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இறை தூதர் இந்த வஹி செய்தியை விளக்குவதற்காக வேண்டியே அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து. இப்படி பல செய்திகள் குர்ஆன்ல குவிந்து கிடக்கின்றன. அப்போ அதனால
நாம பின்பற்ற வேண்டியது, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டியது வஹி செய்தியை தான், குர்ஆன் ஹதீஸ். இந்த 2 தடத்தை விட்டு நாம் தாண்டி சென்றோம் என்று சொன்னால் வழிகேட்டில் போய்விடுவோம். இன்றைக்கு சலஃபுகள் அந்த நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் இது நான் உங்களிடத்துல காட்டியது 1-2 தான், இன்னும் ஏராளம் இருக்கின்றன. அப்ப அதனால முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் குர்ஆன் ஹதீஸை தவிர்த்து வேறு எதையுமே பின்பற்றக்கூடாது. அந்த ஒரு செய்தியை வலுவாக மக்களிடத்தில் நிலைநிறுத்துவதற்காக, நிலைநாட்டுவதற்காக வேண்டிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செயல் திட்டத்தின் கீழ் இறை செய்தியை இருக பிடித்த இப்ராஹிம் நபி என்ற இந்த மக்களிடத்தில் இந்த பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்கின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து செயல்படுவோமாக. வாஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விஷயங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடைபிடித்திருக்கின்றார்கள். அங்கே அவங்க பகுத்தறிவு வாதத்தை செய்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல அவர்கள் இஜ்திஹாத் என்று சொல்வார்களே, ஆய்வு, அதில் பிழை இருக்கலாம், வஹீல பிழை இருக்காது, இறை தூதருடைய செய்தியில் பிழை இருக்காது. நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கல்லா, அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தடுக்கப்படுறாங்க. அந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்காண்டி வர்றாங்க. அப்போ மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன பேசிக்கொள்கின்றார்கள் என்றால், மதீனாவில் போய் காய்ச்சல் அவங்கள படாத பாடு படுத்திருச்சு. இப்போ ரொம்ப ஆட்கள் எங்கள் பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் என்ன சொல்லுவாங்க, உணர்ந்து போய், அதாவது ஆளு உடைஞ்சு போய் வர்றாங்க என்று அவங்க பேசிக்கிறாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு வருகின்றது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல் 3 ரவுண்டு இருக்குல்ல, வேகமாக சுத்துங்க அப்படிங்கிறாங்க. ரம்லு என்று பெயர். தவாப் செய்யும் போது ஹரம்ல மக்காவில் காபாவை சுற்றி தவாப் செய்கின்ற பொழுது முதல் 3 சுற்றுக்கள் இருக்கின்றனவே, அது கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொல்றான்ல, அதற்கு மாற்றமாக இந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 சுத்துக்களையுமே வேகமாக சுற்ற சொல்லியிருப்பார்கள். பாவம் அவங்களால முடியாது. ஆனால் வஹீனுடைய அடிப்படையில் நமக்கு செய்த அருள் கூட இன்றைக்கு சுத்தம்லாம் இப்படிலாம் 7 தடவைலாம் சுத்த முடியாது. ஆனால் முதல் 3ல் நாம நம்முடைய உடலை கொஞ்சம் அசைச்சா அப்படியாவது, என்ன கிரைண்டரில் போட்ட அரிசி மாதிரி அப்படியே சுழண்டுக்கிட்டு வருவோம் மக்கள். அப்போ அந்த கட்டத்தில் வேகமாகலாம் போக முடியாது. ஆனால் நம்முடைய உடலில் அந்த பாவனை இருக்க வேண்டும். அப்போ இப்படி நமக்கு சொன்னதில் ஒரு சௌகரியம் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மீது இறக்கப்பட்டதுனால முதல் 3 சுத்து என்று சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்னமா குன்னா ராயினா பிகில் முஷ்ரிக்கீன, நாம முஷ்ரிக்கீன்களுக்கு காண்பிப்பதற்காக இப்படி செய்தோம். வகத அஹ்லகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்கள அழிச்சு ஒழிச்சிட்டான். கால ஷைவுன் சனவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய விஷயம் இது. அல்லாஹ்வுடைய தூதர் செய்துட்டாங்க. ஃபலா நுஹிப்பு அன் நத்ருகஹு, அதை விடுவதற்கு நாம் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு பகுதியும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து இன்னொரு செய்தி, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளிய திருமறையில, இன் கிஃப்தும் அன் யஃப்தனகும் அல்லதீன கஃபரு, நீங்க வெளியில் பயணம் சென்றால் ஃபலைஸா லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை குறைச்சி கொள்ளலாம், 4 ரக்காத்துக்களை 2 ரக்காத்துக்களாக ஆக்கிக்கலாம். இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க வெளியூர் போனவங்களாக்கும் முதல்ல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உள்ளது, அப்பாடா 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக தொழ போகிறோம், பெரிய ஆனந்தம். எல்லாமே அப்படி பார்க்கும்போது அப்படி தொழுகிறது உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இங்கே என்ன அல்லாஹ் தஆலா ஒரு கண்டிஷனாக சொல்கிறான், நிபந்தனையா, இன் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தால். இப்போ எதிரிகளுடைய பயம் இருக்கின்றதா? நம்ம நாடு கிடையாது, அந்த அரபு நாட்டை வச்சு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் சிக்க ஊப்பி போன்ற இடங்கள்லாம் அடித்து தட்டுறானுவோம். அல்லாஹ் தஆலா அவனே அழிப்பதற்குண்டான கால வரும், அது வேற பிரச்சனை. அவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல யாலா பின் உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ற ஒரு அறிவிப்பாளர் வந்து கேட்குறாங்க, இப்படி வருகின்றது நாம ஏன் இப்போ தான் பிரச்சனை இல்லையா, நாளா தொழுது கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் எனக்கு வந்தது, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் நேரடியாக கேட்டேன். அல்லாஹ் உடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகத்தஹு, இது அல்லாஹ் போட்ட பிச்சை, வாங்கிடு. மேலதிகமாலாம்
வாங்கி அனுபவிச்சுட்டு போங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல இடம்பெறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த பக்கத்திலும் நாம பார்க்கின்ற பொழுது அறிவு அவர்களுடைய விஷயம் அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது, ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, வகையை தான் பின்பற்றுகின்றார்கள். முத்தலாக் விஷயம் என்று அவர்களுடைய விஷயத்தில், தயமம் விஷயம் என்று அவர்களுடைய அந்த மார்க்க சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல இது மாதிரியான சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இது அவர்களுடைய இஜ்திஹாத், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள பாடு. நமக்கு என்ன? இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். இதை ஒரு செயல் திட்டமாக வைத்து மக்களிடத்தில் இந்த செய்தியை நாம கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றோம். இது அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் நாம் தரமாகவும் நிரந்தரமாகவும் அமைத்துக் கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.